2026 கூட்டணி வந்து தனித்து நின்னாவே ஜெயிச்சிருவாங்க. அந்நியார் ஆதரவு எல்லாமே கொடுக்கணும். வர 2026 தேர்தலில் வந்து தேமுதிக எந்த பக்கம் கூட்டணி வைக்குதோ அந்த பக்கம் தான் வெற்றி வாய்ப்பு. கூட்டணி குறித்து தொண்டர்களிடத்துலையும் நிர்வாகிகளிடத்தையும் மாநில நிர்வாகிகளிடத்துலையும் கலந்து ஆலோசித்து கருத்து கேட்டு ஜனவரி 9 மாநாட்டில் வந்து அறிவிப்பாங்க. செயல்பாடு சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலைமைக்கு ஏற்ப நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. இதுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ சிறப்பாக செயல்படுறாங்க. நல்ல அனுபவம் பக்குவம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் கூட்டம் கூட ஓட்டு விழுகாது. கேப்டனுக்கு மேலேயே கூட்டம் வந்துட போகுது. தமிழ்நாட்டிலே எந்த ஒரு தலைவருக்கும் 1500 கிலோமீட்டருக்கு பேனர் வச்சது கிடையாது. கேப்டனுக்கு வந்த மாதிரி கூட்டம் யாருக்கும் வரப்போகிறதில்ல. தவிர்க்க கூட்டம் வரும், அதை ஓட்டாக்க முடியாது. அவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்க வர கூட்டம் தான். கேப்டன் எந்த பக்கம் கூட்டு சேருதோ தேமுதிக அந்த பக்கம் தான் 2026 வெற்றி வாய்ப்பு. நாளைக்கு வெற்றி பெற்ற ஏற்பாடு ஆளுங்கட்சிகள் இருந்தாலும் இருக்கலாம், எதிர்கட்சியாக இருந்தாலும் இருக்கலாம். மக்கள் பிரச்சனைக்காண்டி தேமுதிக இன்றைக்கி செயல்படும்.